பைபிளில் உள்ள முரண்பாடுகளிலேயே மிக முக்கியமான ஒன்று இயேசுவின் வம்ச வரலாற்றை குறித்தது தான். இதை பற்றி சமீபத்தில் ஒரு வீடியோவில் விரிவாக பார்த்தோம். அதாவது மத்தேயு, லூக்கா ஆகிய 2 சுவிசேஷ புத்தகங்களையும் இயேசு எந்த வம்சத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத பற்றி முற்றிலும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக 2 புத்தகங்களையும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்புவின் தகப்பனாக 2 வேறு நபர்கள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி இந்த முரண்பாடுகள் 2 புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி மத்தேயு, லூக்கா 2 சுவிசேஷ புத்தகங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசுவை கடவுளாக்குறதுக்காக அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு ஒரு பொய்யை எழுதிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இயேசு தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னு காமிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தில் மேசியா தாவீதின் வம்சத்தில் பிறப்பார்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் அப்படின்னு இவங்க 2 பேர் ஏற்கனவே எழுதிட்டதுனால அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர்னு காமிக்க முடியாது. ஏன்னா இவருக்கு தகப்பன் கிடையாது. அதனால இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவரும் லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவரும் தாங்களாக இயேசுவுக்குன்னு வம்ச வரலாற்றை உருவாக்கி இருக்கிறாங்க தனித்தனியா. அதனால தான் 2க்கும் இடையில முரண்பாடு. அதனால தான் 2 புத்தகத்திலையும் யோசேப்பினுடைய அப்பா பேரை இவர் ஒன்று எழுதியிருக்காரு, அவர் வேற ஒன்று எழுதி வச்சிருக்காரு. இந்த முரண்பாடு பைபிளின் நம்பகத்தன்மையை எப்படி தகர்க்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம சிந்திச்சோம். அந்த வீடியோவை பார்த்த கிறிஸ்தவங்களை பல பேர் உடனே இது முரண்பாடு கிடையாது, இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, இப்படி பார்க்கணும், அந்த பைபிள் வசனத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை, இப்படி அர்த்தம், இதை நம்ம நேரடியாக புரிஞ்சிக்க கூடாது, மறைமுகமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பல்வேறு விதமான சாக்கு போக்குகளை கமெண்ட் பகுதியில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனது ஒவ்வொன்றையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு பொய்யும் புரட்டும் நிறைந்த மதம் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மத்தேயு, லூக்கா 2 புத்தகங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள இயேசுவின் வம்ச வரலாறு முரண்பாடு உள்ளதாகவும் பொய்யானதாகவும் இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற பதில் என்னென்ன அப்படின்னு இப்போ பாருங்க. முதலாவது ஒருத்தர் எழுதியிருக்கார். இவர் என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு இயேசுவின் வம்ச வரலாற்றை தந்தை வழியில் காட்டுறார், லூக்கா தாயின் வழியில் காட்டுறார், அதனால 2 முரண்பாடு இல்லை அப்படின்னு இவர் சொல்றார். ஆனால் இவர் சொல்றது உண்மை இல்லை. 2 பேருமே மத்தேயு சுவிசேஷமும் சரி, லூக்கா சுவிசேஷமும் சரி, இயேசுவின் வம்ச வரலாற்றை தந்தையினுடைய வழியில தான் காமிக்கிறாங்க. பாருங்க, இப்போ மத்தேயு 1 அதிகாரம் 16 வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். லூக்கா 3 அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். 2லையுமே யோசேப்பின் வழியில தான் வம்ச வரலாறு காட்டப்பட்டிருக்கிறதே தவிர இயேசுவின் தாயாகிய மரியாளின் வழியிலே காட்டப்படவில்லை. 2வது, லூக்காவின் வம்ச வரலாற்றில் மரியாளின் பேரே இல்லை. அப்புறம் எப்படி லூக்கா தாயின் வழியில வம்ச வரலாறை காமிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த முதலாவது சாக்கு போக்கு செல்லாது. 2வது, வேற ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. மரியாள் தாவீதின் வம்சாவளி அப்படின்னு இவர் எழுதியிருக்கார். அதாவது மரியாள் தாவீதின் வம்சாவை சேர்ந்தவர், ஆகையால் லூக்கா இயேசுவை மரியாளின் வழியிலே தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் காட்ட விரும்புகிறார்னு இவர் சொல்ல வர்றார். ஆனால் மரியாள் தாவீதின் வம்சாவளி அப்படின்னு பைபிள் சொல்லலை. தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், மரியாள் யூதா கோத்திரத்தை சேர்ந்த பெண் என்றும் பைபிள் எங்கேயும் சொல்லலை. பைபிளில் எங்கேயும் அந்த மாதிரி எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது. அதற்கு மாறாக மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, இப்போ லூக்கா 1 அதிகாரம் 5 வசனம். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இங்கே எலிசபெத் என்கின்ற பெண்ணை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கு? அவள் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, ஆரோனுடைய சந்ததி. இந்த ஆரோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த எலிசபெத் லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெண். இப்போ அதே அதிகாரத்தில் 36 வசனத்தை தேவதூதன் மரியாளை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். எலிசபெத் லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெண். இந்த வசனத்திலே தேவதூதன் சொல்றார், உன் இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் அப்படின்னு மரியாளை பார்த்து. அப்போ மரியாள் எந்த இனம்? லேவி கோத்திரம். அப்போ மரியாள் யூத கோத்திரத்தை சேர்ந்த பெண் என்று பைபிள் எங்கேயும் சொல்லலை. அதுக்கு மாறாக மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்கிற குறிப்பு தான் பைபிளில் இருக்கு. அப்போ இந்த 2வது சாக்கு போக்கும் செல்லாது. 3வது, வேற ஒருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க. மரியாளின் தகப்பன் பெயர் ஏலி அப்படின்னு இவர் சொல்றார். லூக்கா சுவிசேஷத்துல ஏலியின் குமாரன் யோசேப்புன்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஏலி மரியாளுடைய அப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார்.
அதாவது மரியாளின் வழியில லூக்கா இயேசுவின் வம்ச வரலாறை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார் இவர். ஆனா மரியாளினுடைய தகப்பன் பெயர் ஏலி அப்படின்னு பைபிள் சொல்லல. மரியாளுடைய தகப்பன் தாயை குறித்து எந்த விதமான குறிப்பும் பைபிள்ல கிடையாது. ஆக மரியாளின் தகப்பன் ஏலி அப்படின்னு இவர் சொல்றாரு. இது பைபிள்ல இருக்கிற பிழையை நியாயப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட பைபிளே இல்லாத ஒரு பொய். இதுக்கடுத்து 4வதா வேறொருத்தர் என்ன எழுதியிருக்கார் பாருங்க. இவர் சொல்றார் மரியாளின் தகப்பன் பெயர் ஏலி. இவர் அதே சொல்றார். அதை சொல்லிட்டு யோசேப்பு மரியாளை திருமணம் செய்த வகையிலே ஏலிக்கு மகனாகிறார். அதாவது யோசேப்பு ஏலியின் குமாரன் லூக்கா எழுதியிருக்கார் இல்லையா? எப்படி யோசேப் ஏலியின் குமாரன் ஆகிறார்? மரியாளை திருமணம் செய்த வகையில் ஏலிக்கு மகனாகிறார் அவர். ஏன்னா யூத கலாச்சாரத்தில் மருமகனை மகன் அப்படின்னு சொல்றது அந்த நாட்களில் வழக்கம் அப்படிங்கிறார். இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மரியாளின் தகப்பன் பெயர் ஏலின்னு பைபிள் சொல்லலை. இரண்டாவது, யோசேப்பு மரியாளை திருமணம் செய்த வகையில் ஏலிக்கு மகனாகிறார் அப்படின்னும் பைபிள் சொல்லலை. அதாவது லூக்கா அப்படி காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதலை. ஆக இந்த சாக்கு பைபிளுக்கே விரோதமானது. சரி, 5வதா வேறொருத்தர் என்ன எழுதியிருக்கார் பாருங்க. மத்தேயுவும் லூக்காவும் வேறு வேறு நோக்கத்தில் எழுதுகிறார்கள், அதனால தான் அது முரண்பாடாக நமக்கு தெரியுது அப்படிங்கிறார் இவர். அவங்க 2 பேரும் வேறு வேறு நோக்கத்தில் எழுதினாலும் சரி, ஒரே நோக்கத்தில் எழுதினாலும் சரி, அவங்க 2 பேரும் கொடுத்திருக்கிற 2 வம்ச வரலாறுகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை. 2 பேரும் யோசேப்பின் தகப்பன் பேரில் குளறுபடி பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருடைய நோக்கமும் வேற வேற இருக்கிறதுனால வேற வேற தகப்பனை பயன்படுத்த முடியுமா? நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நோக்கம் நேர்மையாக இல்லை. அதை தான் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த 5வதான காரணமும் ஒன்றுக்கும் உதவாது. இப்போ 6வதா வேற ஒருத்தர் என்ன எழுதியிருக்கார் பாருங்க. எலிசபெத் லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெண் அல்ல, அவள் பிறந்தது யூதா கோத்திரத்தில், திருமணம் செய்த விதத்திலே அவள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவளாக மாறிவிட்டாள் அப்படின்னு இவர் சொல்றார். இது எதுக்கு இந்த பொய்? எலிசபெத் ஆரோனின் குமாரத்தி அப்படின்னு லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. அதாவது பிறப்பிலேயே அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெண். அப்படி இருக்கும்போது அவர் பிறப்பில் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் கிடையாது, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். திருமணம் முடித்த விதத்திலே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்னு பைபிளில் இல்லாத ஒரு கதையை இவர் ஏன் உருவாக்குறார்? ஏன்னா எலிசபெத் பிறப்பிலேயே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பைபிள் சொல்றதை ஒத்துக்கிட்டா பிறகு மரியாளும் லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படின்னா மரியாளின் வழியிலே லூக்கா இயேசுவின் வம்ச வரலாறை கொடுத்திருக்கிறாருன்னு போய் சொல்ல முடியாது. மரியாளின் கோத்திரத்தை மாத்துறதுக்காக எலிசபெத்தின் கோத்திரத்தை இவர் மாத்திக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்றாங்க பாருங்க கிறிஸ்தவங்க. 7வதா ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் மென்ஷன்ஸ் பேரண்ட்ஸ் ஆஃப் மேரி. அதாவது பைபிளில் மரியாளுடைய தகப்பன் தாயை பற்றி எந்த குறிப்பும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இதனால இவர் சொல்றாரு புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் அப்படிங்கிற கிறிஸ்தவ நூலில் மரியாளுடைய தாய் தகப்பன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறார். சரி, மரியாளுடைய தகப்பனுடைய பெயர் என்ன? புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் புத்தகத்தில் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன பேர் தெரியுமா? யோவாக்கிம். இதுதான் மரியாளுடைய தகப்பன் பெயர்னு அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த புத்தகம் பைபிளில் சேர்க்கப்படலை. அது இருக்கட்டும். இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, மரியாளின் தகப்பன் பெயர் ஏலி அப்படின்னு இந்த கிறிஸ்தவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா லூக்காவின் சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் வம்ச வரலாறில் ஏலிங்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஏலி மரியாளின் தகப்பன். அதனால் மரியாளின் வழியில் இயேசுவை தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்னு லூக்கா குறிப்பிடுறார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் ஏலி என்பவர் மரியாளின் தகப்பன்னு சொல்லலை. மரியாளின் தகப்பன் தாயை குறித்து எந்த குறிப்புகளும் பைபிளில் இல்லை. இதை சொல்லும்போது இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் கிறிஸ்தவ நூலில் மரியாளின் தகப்பன் தாய் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த புத்தகம் சொல்லுது மரியாளின் தகப்பன் பெயர் யோவாக்கிம் அப்படின்னு. அப்போ இவங்க மரியாளின் தகப்பன் பெயர் ஏலின்னு சொல்லிட்டு அப்படி பைபிள் சொல்லலை, பைபிளில் மரியாளின் பெற்றோரை குறித்து ஒரு விபரமும் இல்லைன்னு சொன்னால், பைபிளில் இல்லை ஆனால் வேற ஒரு புத்தகத்தில் இருக்குதுன்னு வேற ஒரு புத்தகத்தை காமிக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் மரியாளின் தகப்பன் பெயர் ஏலின்னு இல்லை, யோவாக்கிம்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா லூக்கா ஏலி என்று குறிப்பிடுவது மரியாளின் தகப்பன் பெயர் இல்லை. அப்போ பாருங்க, பைபிளில் உள்ள ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கத்தில் மரியாளின் தகப்பன் பெயர் ஏலி அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் மரியாளின் தகப்பன் பெயர் யோவாக்கிம் அப்படிங்கிறாங்க. அப்போ பைபிளில் இருக்கிற முரண்பாட்டை மறைக்கிறதுக்காக இவங்க சொல்கிற காரணங்களே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. அப்போ இதிலிருந்தே பைபிளில் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டே அதை மறைக்கிறதுக்காக ஏமாத்து வேலை பண்ணுறாங்கன்றது நமக்கு புரியுது. அடுத்து 8வதா ஒருத்தர் என்ன காரணம் எழுதியிருக்காருன்னு தெரியல பாருங்கள்.
இவர் சொல்றாரு யோசேப்பு மரியாள் 2 பேருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதனால மத்தேயு லூக்கா 2 பேருமே வேற வேற மாதிரி எழுதியிருந்தாலும் 2 வழியிலையுமே இயேசு தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நிரூபணமாகுதுங்கிறார். அடிச்சு சொல்றார் இவர். வேதாகமத்தில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதான். பைபிளில் மரியாள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்னு எந்த குறிப்பும் கிடையாது. மாறாக லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இயேசுவின் தகப்பனாக கருதப்படுகிற யோசேப்பும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பது வேதாகமத்தில் தெள்ளத் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மரியாள் எந்த காரணத்தை கொண்டும் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு இவர் அடித்து சொல்கிறாரு. இவங்களுக்கு எப்படி இப்படி தைரியம் வருது? இப்படி பொய்யை ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டால் பொய் சொல்கிறதுக்கு இவ்வளோ தைரியம் வந்துடும், அடித்து பேசுகிறதுக்கு தைரியம் வரும். அடுத்து 9வதாக ஒருத்தர் இந்த முரண்பாடுகளை மறைக்கிறதுக்காக என்ன காரணம் சொல்கிறார் பாருங்க. இயேசுவின் நாட்களில் கோத்திரங்கள் கிடையாது, எல்லாரும் யூதர்கள் தான் அப்படிங்கிறார் இவர். அதனால் எந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இயேசு தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி இயேசுவை மேசியாவாக காட்டுறதுக்கு இவர் முயற்சி பண்ணுறார். சரி, இவர் சொல்கிற மாதிரி வச்சுக்குவோம். இயேசுவின் நாட்களில் கோத்திரங்களே கிடையாது, எல்லாருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா எதுக்காக மத்தேயு லூக்கா 2 பேரும் இயேசு தாவீதின் கோத்திரமாகி யூதாவின் கோத்திரத்தில் வந்தவர்னு காட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய வம்ச வரலாறுகளை எழுதி வச்சிருக்காங்க? அவர் குறிப்பாக யூதா கோத்திரத்தில் பிறந்திருந்தால்தான் மேசியாவாக முடியும். அதனால தான் இவ்வளவு கோல்மால் வேலைகளை பண்ணி மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவரும் லூக்கா புத்தகத்தை எழுதினவரும் வம்ச வரலாறுகளை கொடுத்துருக்காங்க. சரி, 10வதாக ஒருத்தர் மிக வேடிக்கையான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கார். இவர் என்கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலையும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிற வம்ச வரலாறுகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்குது, பொய்யா இருக்குதுன்னு நான் சொல்லும்போது இவர் கேட்குறாரு, வேறு எந்த மதத்திலாவது இப்படி வம்ச வரலாறுகள் உண்டா அப்படின்னு சவால் விடுறார். வேற எந்த மதத்திலையும் இப்படிப்பட்ட வம்ச வரலாறுகளே கிடையாதே, அப்படி இருக்கும்போது பைபிளில் இருக்கிற வம்ச வரலாறுகளை எப்படி நீங்கள் முரண்பாடானதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. வேற எந்த மதத்திலேயே இப்படி வம்ச வரலாறுகள் இருக்குதா? நிச்சயமே இல்லை. வேற எந்த மதத்திலையும் இப்படிப்பட்ட பொய்யான வம்ச வரலாறுகள் கிடையாது. சரி, 10 காரணங்களை பார்த்தோமா? இப்போ 11வதாக ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. ரொம்ப நீளமாக எழுதியிருக்கார். அதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் கவனிங்க. இவர் சொல்கிறார், பைபிள் சரித்திரபூர்வமாக எழுதப்பட்டது அல்ல, அதனால் இதில் சரித்திரபூர்வமாக துல்லியமான விவரங்களை எல்லாம் நீங்கள் தேடாதீங்க, தேடுறதுனால தான் இது முரண்பாடாக தெரியுதுங்கிறார். அதாவது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வம்ச வரலாற்றில் பிழையும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக இந்த கிறிஸ்தவர் சரித்திரபூர்வமாக விவரங்களை பைபிளில் நாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா பைபிள் சரித்திரபூர்வமாக எழுதப்பட்டது அல்லங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் அப்படின்னு பைபிள் சொல்கிறது ஒரு சரித்திரபூர்வமான உண்மை இல்லை. அதாவது மேசியா தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் என்று யூத பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இயேசுவின் பிறப்பில் நிறைவேறவில்லை. இவர் சொல்கிறபடி பைபிள் என்பது சரித்திரபூர்வமாக எழுதப்பட்டது இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தார், அவர்தான் மேசியான்னு சொல்கிறது தப்பு. பைபிளில் உள்ள பிழைகளையும் முரண்பாடுகளையும் மறைக்கிறதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக கிறிஸ்தவங்க இவ்வளவு முயற்சி எடுத்து கடைசியில் பைபிள் ஒரு சரித்திரபூர்வமான புத்தகமே இல்லை, அதனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதையெல்லாம் துல்லியமான விவரமாக நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புனித நூலை அவர்களே நம்பத்தகாத புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி கிறிஸ்தவர்கள் 11 விதமான சாக்கு போக்குகளை உருவாக்கி இருக்கிறாங்க? ஏன் அவங்க சொல்கிற இந்த 11 விதமான காரணங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது? ஏன்னா பைபிளில் உள்ள இந்த வம்ச வரலாற்றில் முரண்பாடும் கோளாறு இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதை ஒத்துக்காமல் சமாளிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பைபிள் பொய்னா இவங்க மதத்தை காப்பாற்ற முடியாது. ஆகையால் ஆளுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க ஒவ்வொருத்தர் சொல்கிறதும் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு முரண்பாடாக இருக்குது. இதே மோசடி வேலையை தான் அன்னைக்கு மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியரும் லூக்கா சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியரும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யூத பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு மேசியா என்கிற தகுதி உடையவர் அல்ல அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவரை கடவுள்னு காட்டுறதுக்காக 2 பேரும் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார்ன்ற ஒரு பொய்யையும் எழுதிட்டாங்க. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் அப்படின்னா அவருக்கு தகப்பன் கிடையாது, தகப்பன் இல்லைன்னா யோசேப்பின் வழியில் அவர் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இயேசுவை கடவுளாகவும் காட்டணும், மேசியாவும் காட்டணும்னா பொய்யான வம்ச வரலாறுகளை உருவாக்கணும். இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவங்களில் ஒரு குரூப் மரியாளின் தகப்பன் பேர் லேவி அப்படின்னும் இன்னொரு குரூப் மரியாளின் தகப்பன் பேர் யோவாக்கிம் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே போல் அன்னைக்கு மத்தேயும் லூக்காவும் யோசேப்புக்கு 2 வேறு வேறு தகப்பனை கொடுத்துருக்குறாங்க.
எப்படி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க மரியாள் தாவீது வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் எலிசபெத் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னும் பொய்யான கருத்துக்களை உருவாக்கி இயேசுவை கடவுளாகவும் மேசியாவும் காட்ட முயற்சி பண்ணுறாங்களோ, அதே போல் மத்தேயும் லூக்காவும் பொய்யான வம்ச வரலாறுகளை எழுதியிருக்கிறாங்க. அதில் 2 பேருக்குள்ளேயும் முரண்பாடுகள். உண்மையிலே இயேசு தாவீது வம்சத்தில் பிறந்திருந்தா நேர்மையாக அவர் இந்த வம்சத்தில் பிறந்தார்னு காட்டியிருக்கலாம். இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க இப்படி 11 விதமான ஒன்றுக்கொன்று முரண்பாடான கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கிறிஸ்தவம் என்பது 2000 வருடங்களாக இப்படி பொய்யும் முரண்பாடுகளும் நிறைந்த ஒரு மதமாக வளர்ந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை இன்றைய கிறிஸ்தவர்களே நமக்கு அவர்களுடைய அபத்தமான வாதங்கள் மூலம் நிரூபித்து காட்டுகின்றார்கள்.